لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரம்ய ரமலான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மூலமாக நமக்கு தர விரும்பக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? மிகப்பெரிய கிஃப்ட், நிறைய கிஃப்ட் தரான் அல்லாஹ், நிறைய ரஹ்மத்து. அதுல மிகப்பெரிய கிஃப்ட் என்னடா, இந்த மனிதன் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த மனிதன் இடத்தில் வரும்போது மன்னிக்கப்பட்ட நிலையில் வரணும் அப்படின்னு அல்லாஹ் விரும்புறான். அதனாலதான் நேற்று முந்தானத்து பயான்கள் சொன்னேன். அதற்கு முறதியல்லாஹு இந்த மாதிரி வார்த்தைகளால எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எங்க சுத்தமாக்கக்கூடிய அருமருந்தே வருக அப்படின்னு துவா செய்வாங்களாம். அதுதான் ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல வருது, யுஃபரு லிஸாயிமி இஸ்தக்ஃபரு லிஸாயிமி ஹத்தல் ஹைதானி ஃபில் பஹர். ஒரு நோன்பாளி ரமலான் மாசத்துல நோன்பு வச்சாருன்னா அவருக்காக யாரெல்லாம் பாவம் பண்ணி கேட்கறாங்கன்னா, ஒண்ணு இந்த அடியானே பாவம் பண்ணி கேட்பான். இவன் ஒரு கால் கேட்க மறந்துட்டாலும் மலக்குமார்கள் கேட்பாங்க. அப்படி மலக்குமார்கள் கேட்க மறந்துட்டா கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தல் ஹைதானி ஃபில் பஹர், கடலில் உள்ள மீன்கள் கூட அவருக்காக பாவம் மன்னிப்பு கேட்குவோம். கடலில் உள்ள மீன்கள், கடல்ல எத்தனை மீன் இருக்குங்க? லட்சம் மீன், கோடி மீன், மல்டி மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், இதை கணக்கு கொண்டு வர முடியுமா கடல்ல மீன்களை? அப்ப என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றாங்க, கடலில் உள்ள மீன்கள் வரை ஒரு நோம்பாளிக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றன. அல்லாஹ் அக்பர். அருமை சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, நாம ஏதோ ஒரு பட்டி கிடந்துட்டு போறோம், அவ்வளவுதான். பெரிய விஷயம்லாம் ஒண்ணு கிடையாது. நோம்புக்கு பெரிய சிரமம், அப்படியே நான் அப்படியே பெரிய தியாகம் பண்றேன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சாப்பிட டைம் மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். சாப்பாடு டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம காலையில 9 மணி, மதியானம் 1 மணி, நைட்டு 8 மணி அப்படின்னு சாப்பிடுறதுக்கு பதிலா கொஞ்சம் அந்த சாப்பாடு டைமை மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். சொல்ல போனா கொஞ்சம் கணக்கு பார்த்தோம்னா, நம்ம ரமலான்ல சாப்பிடுறத விட நம்ம ரமலான் அல்லாத காலங்களில் சாப்பிடுறத விட ரமலான்ல குவான்டிட்டியா சாப்பிடுறோம், குவாலிட்டியா சாப்பிடுறோம். அதை பத்தி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஆக நம்ம பெரிய சிரமங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நம்முடைய சாப்பாடு டைம் மாத்திக்கிறோம். ஆனா இதுக்கு அல்லாஹ்விடத்துல, இது அல்லாஹ்க்கு இது எவ்வளவு பிரியமான அமல் சொன்னா, கடலில் உள்ள மீன்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், என்னோட அடியார்கள் நோம்பு வச்சுக்கிறாங்க, என்ன சும்மா உட்காந்துருக்கிறீங்க? என்னோட அடியார் நோம்பு வச்சிருக்காங்க, நீ சும்மா உட்காந்துருக்கிறீங்க, என்னுடைய அடியாருக்கான துவா செய்யுங்க அப்படின்னு கடலில் உள்ள மீன்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டு அந்த மீன்கள் கூட நோன்பாளிக்காக வேண்டி துவா செய்கின்றனவா. அல்லாஹ் அக்பர். ஹதீஸ்களே, அப்படிப்பட்ட பாக்கியவங்களாக ஆகலாமா? ஆக ரமலானிலே அல்லாஹ் தரக்கூடிய முதல் ரஹ்மத்தே என்னவென்றால், முதல் ரஹ்மத், முழுமையான ரஹ்மத், அவன் தரக்கூடிய மஃபிரத், பாவ மன்னிப்பிலிருந்து நமக்கு விடுதலை, பாவங்களிலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு அல்லாஹ் வழங்குகின்றான். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை பெறக்கூடிய நோன்பாளிகளாக நம்ம ஆவத்துக்கு முயற்சி செய்யணுமா இல்லையா? இந்த ரமலான் நமக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்திலே பெரிய நேமத்து நம்முடைய குற்றங்களில் இருந்து அல்லாஹ்விடத்தை தௌபா செய்வதுதான். ஏன்னா இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்கறது இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடித்தமான அமல், எவ்வளவு மிகச்சிறந்த அமல் அப்படின்னு சொன்னா இதை பத்தி மணிக்கணக்கில் பேசலாம். பாவ மன்னிப்பை பத்தி. அந்த பாவ மன்னிப்புக்கு உகந்த மாதம் ரமலான் மாதம். அந்த பாவ மன்னிப்புக்கு உகந்த மாதம் ரமலான் மாதம். ஏன்னா இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்புக்குனே கொடுத்த மாசம் இது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த அடிப்படையில நாம் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக இந்த ரமலானிலே நாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்பதற்கு ஏற்ற நேரம், ஏற்ற நேரம் எதுனா சஹருடைய நேரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல மூமின்களுடைய தன்மை பற்றி சொல்லும் போது, ஒபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரங்களில் தான் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சஹர் நேரங்களிலே பாவ மன்னிப்பு கேட்பது என்பது ஹதீஸ்ல வருது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகாலை நேரத்திலே முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான். தன்னுடைய அரிசில இருந்து முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வர்றான். இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறானா, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிற யாரா இருக்கீங்களாப்பா, நான் பாவ மன்னிப்பு வழங்குறப்பா அப்படிங்கிறான். அங்க பாவ மன்னிப்பு வழங்குவது, வழங்கக்கூடிய நேரம் அதிகாலை நேரம், பாவ மன்னிப்பு கேட்பதற்கு பொருத்தமான நேரம் அதிகாலை நேரம். அதாவது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், மூமின்கள், உண்மையான மூமின்கள் யார் என்றால் ஒபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் அதிகாலை சஹர் நேரத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள் அப்படிங்கிறான். அருமைக்குரியவர்களே, அந்த பாவ மன்னிப்பு கேட்பதற்கு ஏற்ற நேரம் சஹர் நேரம். அந்த சஹர் நேரம் என்பது வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, இது அந்த ரமலான்ல மட்டுமல்ல, வருஷம் முழுவதும்
சகர் நேரம் என்பது, அதிகாலை நேரம் என்பது, ஃபஜ்ருக்கு முன்னாடி நேரம் என்பது பாவமன்னிப்பு நேரம். அதனால வருஷம் முழுசும் கிடைக்குதோ இல்லையோ, ரமலான் மாதத்திலே நமக்கு நிச்சயமா கிடைக்குமா இல்லையா சகர் நேரம்? அந்த சகர் நேரத்தை நாம் பாவ மன்னிப்புக்காக பயன்படுத்தலாமா?